சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம் 132ஆம் ஆண்டு திருவிழா. தெய்வீக வல்லமையோடு இந்த பவனியை துவங்குகின்றோம். நீதாமே நிறைவாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். என்னென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. இப்பொழுது நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பவனியை நாம் துவங்குவோம். பாரம்பரிய முறைப்படி இடைக்காட்டூர் சமூக முன்னேற்ற சங்கத்தினரும் திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களும் திருக்கொடியினை பவனியாக எடுத்து வந்தனர். திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான அருள்முனைவர் ஜான் வசந்தகுமார் அவர்களிடம் திருக்கொடியினை ஒப்படைத்தனர். எங்கள் இதய ஆண்டவரின் அன்பையும் அவருடைய பாதுகாவலையும் கண்டுணர்வார்களாக. அதை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக என்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தமிழகத்தின் தனிப்பெரும் வார இதழான நம் வாழ்வின் முதன்மை ஆசிரியர் அருள்முனைவர் ராஜசேகரன் திருக்கொடியினை மந்திரித்து ஏற்றி வைத்தார். தெய்வீக திருப்பலியை அருள்முனைவர் ராஜசேகரன் அவர்கள் நிறைவேற்றினார்கள். நம் வாழ்வின் மின்னஞ்சல் நாளிதழில் பேப்பரில் வந்த இளையோருக்கான அருள்முனைவர் ராஜசேகரன் அவர்கள் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து கனவு மெய்ப்பட என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. அருள் தந்தை இருதயராஜ் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய மேனாள் முதன்மை குரு பேரரு தந்தை அமல்ராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். திருக்குடி உயரை எழுவது போல நமது உள்ளமும் இறைவனை நோக்கி எழ வேண்டும். உயரை எழுந்த மக்களின் மனதைப் போல திருக்குடியும் மழையால் குளிர்ந்தது.